ஹாய் ஹலோ வணக்கம் நிழல் நண்பர்களே. இது உங்கள் நிழல் சேனல். நம்ம பார்க்க முடியாத, நம்ம கண்ணுக்கு தெரியாத ஒரு உலகத்தை பாராநார்மல் வேர்ல்டுன்னு சொல்கிறோம். ஆனால் சில சமயம் நம்ம சும்மா ஒரு ஃபன்னுக்கு செய்கிற சில விஷயங்கள் கூட நம்மளை அந்த டார்க் வேர்ல்டுக்கு கூட்டிகிட்டு போயிடும். அப்படியான ஒரு ஆபத்தான விளையாட்டு தான் இந்த மிட் நைட் கேம். உங்கள் பெயர், ஒரே ஒரு துளி ரத்தம், அப்புறம் நடுராத்திரி 12 மணிக்கு 22 தடவை கதவை தட்டுறது. பேசிக்கலி இந்த 3 விஷயம் இருந்தால் போதும் மரணத்தை உங்கள் வீட்டுக்குள்ளே இன்வைட் பண்ணுறதுக்கு. இது வெறும் கட்டுக்கதை, ஒரு அர்பன் லெஜெண்டை நீங்கள் நினைக்கலாம். ஆனால் இதை நம்பி விளையாடி வாழ்க்கையே தொலைச்சவங்களும் இருக்காங்கன்னு இன்டர்நெட்டில் சொல்கிறாங்க. ஸோ இது உண்மையா, இல்லை நிஜமாவே நடுராத்திரியில் நம்மளை வேட்டையாடுற ஒரு உருவம் காத்துக்கிட்டு இருக்கா? இந்த பயங்கரமான ரிச்சுவலோட முழு ரகசியத்தையும், இதை நேரில் அனுபவிச்சதா சொல்லப்படுற ஒவ்வொருத்தருடைய திகில் கதையும் இப்போ டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். இந்த வீடியோவை நீங்கள் முழுசாக பார்த்ததுக்கப்புறம் சில விளையாட்டுகள் விளையாடுறதுக்கு இல்லை நீங்களே புரிஞ்சுப்பீங்க. வீடியோ போகிறதுக்கு முன்னாடி நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம், சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற வீடியோ மிட் நைட் கேம். வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல், இந்த மிட் நைட் கேம்னா என்ன? இது சமீபத்தில் இன்டர்நெட்டில் குறிப்பாக க்ரீப்பி கதைகளில் ரொம்பவே பிரபலமான ஒரு பாராநார்மல் ரிச்சுவல். இந்த விளையாட்டுக்கு ஒரு கொடூரமான வரலாறு இருக்கிறதா சொல்லப்படுது. அதாவது பழங்காலத்தில் விதிகளை மீறுறவங்களை தண்டிக்கிறதுக்காக பேகன் மதத்தினர் இந்த சடங்குகளை பயன்படுத்தினாங்கன்னு ஒரு தியரி இருக்கு. ஆனால் இதுக்கு எந்த ஒரு சாலிட் ப்ரூஃபும் கிடையாது. உண்மையில் இது இன்டர்நெட்டில் உருவான ஒரு நவீன கால திகில் கதை, அதாவது ஒரு அர்பன் லெஜண்ட் தான். இந்த விளையாட்டுக்கு ரொம்பவே ஸ்ட்ரிக்டான ரூல்ஸ் இருக்கு. கொஞ்சம் தப்பு பண்ணால் கூட அதோட விளைவுகள் பயங்கரமாக இருக்கும்னு நம்பப்படுது. முதல்ல அந்த விதிகள் என்னென்னு நம்ம பார்ப்போம். உங்களுக்கு தேவையானது ஒரு மரக்கதவு, ஒரு மெழுகுவர்த்தி, தீப்பெட்டி, ஒரு பேப்பர், பேனா, உங்கள் விரலை குத்திக்க ஒரு ஊசி, அப்புறம் கொஞ்சம் உப்பு. இந்த விளையாட்டை விளையாடுறதுக்கு சில ஸ்டெப்ஸ் இருக்குது. அதை ஒவ்வொன்றா நம்ம பார்ப்போம். ஸ்டெப் 1 என்னென்னா, பேப்பரில் உங்கள் முழு பேரையும் எழுதணும். அப்புறம் விரல்களை குத்தி ஒரு துளி ரத்தத்தை அந்த பேப்பரில் விடணும். அந்த ரத்தம் பேப்பரில் நல்லா ட்ரை ஆகணும். ஸ்டெப் 2 என்னென்னா, நடுராத்திரி நெருங்கும் போது வீட்டில் இருக்க எல்லா லைட்டையும் அணைச்சிட்டு அந்த மரத்துக்கு முன்னாடி நிற்கணும். கையில் மெழுகுவர்த்தியை ஏந்தி ரத்தம் பட்ட பேப்பரை கதவுக்கு முன்னாடி தரையில் வைக்கணும். ஸ்டெப் 3 என்னென்னா, ராத்திரி சரியாக 12 மணி ஆகிறதுக்கு கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி நீங்கள் கதவை 22 முறை தட்டணும். இதில் ரொம்ப முக்கியமான பாயிண்ட் என்னென்னா, அந்த 22வது தட்டல் கிளாக்கில் 12 மணி காட்டும்போது கரெக்டாக விழணும். கிளாக்கில் 12 மணி ஆகும்போது கரெக்டாக 22வது முறை தட்டணும். அந்த நொடி முடிஞ்சதும் கதவை திறந்து கையில் இருக்கிற மெழுகுவர்த்தியை ஊதி அணைச்சிட்டு மறுபடியும் கதவை மூடணும். அவ்வளோதான். இப்போ நீங்கள் மிட் நைட் மேனை உங்கள் வீட்டுக்குள்ளே கூப்பிட்டீங்கன்னு அர்த்தம். உடனே மறுபடியும் மெழுகுவர்த்தியை ஏற்றணும். நவ் தி கேம் ஹேஸ் ஸ்டார்டட். காலையில் 3:33 மணி வரைக்கும் அந்த மிட் நைட் மேன் கிட்ட இருந்து நீங்கள் தப்பிக்கணும். கையில் எரியிற மெழுகுவர்த்தியோட அந்த இருட்டு வீட்டுக்குள்ளே நீங்கள் ஓடிக்கிட்டே இருக்கணும். ஒரே இடத்துல நிற்கவே கூடாது. ஒருவேளை உங்கள் மெழுகுவர்த்தி தானாக அணைஞ்சா அது ஒரு இண்டிகேஷன் மிட் நைட் மேன் உங்கள் பக்கத்தில் இருக்கான்னு அர்த்தம். உங்களுக்கு வெறும் 10 செகண்ட் தான் டைம். அதுக்குள்ளே மெழுகுவர்த்தியை மறுபடியும் ஏற்றிடணும். முடியலன்னா உங்களை சுற்றி ஒரு சால்ட் சர்க்கிள், அதாவது உப்பு வட்டம் போட்டு அதுக்குள்ளே இருக்கணும். நீங்கள் காலையில் 3:33 மணி வரைக்கும் அந்த வட்டத்தை விட்டு நீங்கள் வெளியே வரவே கூடாது. இந்த விளையாட்டில் மிட் நைட் மேனை நீங்கள் டீஸ் பண்ணுறதோ கோவப்படுத்துறதோ கூடவே கூடாது. அப்படி செஞ்சால் நீங்கள் கற்பனை கூட பண்ணி பார்க்க முடியாத அளவுக்கு பயங்கரமான கனவுகளை அவன் நிஜமாக்குவான். இல்லைன்னா மரணமே பரிசாக கிடைக்கும்னு சொல்லப்படுது. கேட்கவே இவ்வளோ பயங்கரமாக இருக்குல்ல. இதை நிஜமாகவே முயற்சி பண்ணதா சொல்லப்படுற ஒருத்தர், அவரோட அனுபவத்தை இப்போ நம்ம பார்க்கலாம். காலேஜ் படிச்சுட்டு இருந்த கவினும் அவனோட நண்பன் அஜயும் எப்பயுமே பேய் கதை, திகில் படம்னு சுற்றுற பசங்க. இன்டர்நெட்டில் ஸ்க்ரோல் பண்ணிகிட்டு இருக்கும்போது இந்த மிட் நைட் கேம் அவங்க கண்ணில் பட்டுச்சு. அதோட விதிகளை படித்ததும் 2 பேருக்குள்ளேயும் ஒரு த்ரில் கலந்த க்யூரியாசிட்டி வந்தது. மச்சான், இது சும்மா கதை தாண்டா, இதெல்லாம் நம்பாத அப்படின்னு அஜய் முதல்ல தயங்கினான். இல்லைடா, இதில் ஏதோ இருக்குது, நிறைய பேர் இதை செஞ்சு பார்த்துட்டு எக்ஸ்பீரியன்ஸாக எழுதியிருக்காங்க, நாமளும் ட்ரை பண்ணி பார்ப்போமா, ஜஸ்ட்டு ஒரு ஃபன்னுக்கு தான் அப்படின்னு கவின் விடாப்பிடியாக இருந்தான். ரொம்ப நேரம் டிஸ்கஷன்ஸ்க்கு அப்புறம் ஒரு சனிக்கிழமை ராத்திரி அஜய் வீட்டில் இதை விளையாட முடிவு பண்ணாங்க. அஜயோட அம்மா அப்பா வெளியூர் போகிறதால வீடு காலியாக இருந்துச்சு. ஸோ பிளான் பண்ணியபடி எல்லாத்தையும் தயார் பண்ணாங்க. ஒரு பேப்பரில் கவின் தன்னோட முழு பேரான கவின் குமார் செல்வன் எழுதினான். அஜய் ரொம்ப பயந்ததால் கவின் மட்டும் அந்த ரிச்சுவல் செய்கிறதா முடிவாச்சு. சரியாக ராத்திரி 11:50 மணிக்கு வீட்டில் லைட் எல்லாத்தையும் அணைச்சாங்க. ஹாலில் இருந்து மெயின் டோர் முன்னாடி மெழுகுவர்த்தியோட கவின் நின்னான். அஜய் கொஞ்சம் தூரத்தில் நின்று ஃபோனில் வீடியோ எடுக்க ரெடியானான். கவின் அவனோட விரல்களை குத்தி ஒரு துளி ரத்தத்தை அந்த பேப்பரில் விட்டான். அந்த சின்ன சிவப்பு துளி பேப்பரில் மெதுவாக பரவுச்சு. சரியா 11:58க்கு கவின் கதவை தட்ட ஆரம்பித்தான். 1, 2, 3. ஒவ்வொரு தட்டலுக்கும் வீடே அதிர்ற மாதிரி ஒரு பின் ட்ராப் சைலன்ஸ்.
அவனோட இதய துடிப்பு எகிர ஆரம்பிச்சது. 21 தட்டல் முடிஞ்சதும் கடிகாரத்தை பார்த்தான். நடுராத்திரி 12 மணி அடிக்க 1 செகண்ட் இருக்கும்போது அவன் 22வது தட்டலை முடிச்சான். ரூல் படி கதவை திறந்து மெழுகுவர்த்தியை ஊதி அணைச்சு திரும்பவும் கதவை மூடினான். அந்த ஒரு நொடி அந்த வீடு முழுக்க ஒரு மரண அமைதி. கை நடுங்க மெழுகுவர்த்தியை மறுபடியும் ஏத்துனா கவின். இப்போ என்னடா பண்ணணும் அப்படின்னு அஜய் மெதுவாக கேட்டான். காலையில் 3:33 மணி வரைக்கும் இந்த மெழுகுவர்த்தியோட வீட்டுக்குள்ளே சுற்றிக்கிட்டே இருக்கணும் அப்படின்னு சொன்னான் கவின். 2 பேரும் மெதுவாக ஹாலில் நடக்க ஆரம்பித்தாங்க. முதல் 10 நிமிஷம் எந்த வித்தியாசமும் தெரியல. நான் சொன்னேன்ல இது சும்மா டுபாக்கூரு அப்படின்னு அஜய் சிரிச்சான். அவன் பேசி முடிச்ச அடுத்த நொடி கிச்சன்லேருந்து ஒரு பாத்திரம் உருண்டு விழுற சத்தம் கேட்டுச்சு. 2 பேரும் அதிர்ச்சியில் அப்படியே ஃப்ரீஸ் ஆனாங்க. காத்தா இருக்குண்டா அப்படின்னு கவின் தன்னைத்தானே சமாதானப்படுத்தி கொண்டான். ஆனால் வீட்டில் ஒரு ஜன்னல் கூட திறக்கல. பயத்தோட கிச்சன் பக்கம் நடந்தாங்க. மெழுகுவர்த்தி வெளிச்சத்தில் தரையில் ஒரு சில்வர் டம்ளர் கிடந்துச்சு. அதை தாண்டி போனப்போ திடீர்னு அந்த ரூமோட டெம்பரேச்சர் குறைஞ்ச மாதிரி இருந்துச்சு. ஒரு விதமான சிலிர்ப்பு அவங்கள சுற்றி வந்தது. டே எனக்கு சரியா பல்லடா, வா வெளில போயிடலாம் அப்படின்னு அஜய் சொல்கிறான். முடியாதுடா, இப்போ வெளியே போனால் ஆபத்துன்னு போட்டிருக்கு. கவின் குரல்ல பயம் அப்பட்டமாக தெரிஞ்சுது. அவங்க திரும்பவும் ஹாலை நோக்கி நடந்தப்போ கவினோட காதில் யாரோ கவின் அப்படின்னு மெல்ல கூப்பிட்ட மாதிரி ஒரு சட்டம் கேட்டுச்சு. அவன் பயத்தில் உடனே திரும்பி பார்த்தான். அங்கே யாரும் இல்லை. நீ ஏதாவது கேட்டியான்னு அஜய் கிட்டே கேட்டான். அஜய் இல்லையேன்னு தலையசைச்சான். ஆனால் அவனோட முகமும் பயத்தில் வெளிரி போச்சு. திடீர்னு கவின் கையில் இருந்த மெழுகுவர்த்தி படபடன்னு அடிச்சுட்டு அணைஞ்சிருச்சு. இப்போ அவங்கள சுற்றி பயங்கர இருட்டு. டே அஜய், லைட்டர் எங்கடா? கவின் கத்துறான். பாக்கெட்டில் இருந்த தீப்பெட்டியை தேடினான். 10 செகண்ட்குள்ளே ஏற்றணுங்கிறது அவனுக்கு ஞாபகம் வந்தது. ஒரு 5 செகண்ட் போயிருக்கும். ஒரு குச்சியை உரசுனா பத்திக்கல. 2வது குச்சி, 3வது குச்சி, 4வது குச்சி பத்திக்கிச்சு. நடுங்கிற கையோட மெழுகுவர்த்தி அவன் ஏற்றினப்போ அந்த வெளிச்சத்தோட விளிம்பில் ஹால் மூலையில் ஒரு உயரமான கருப்பான உருவம் நிற்கிற மாதிரி தெரிஞ்சுது. அது ஒரு நிழலை விட ரொம்ப அடர்த்தியாக இருந்துச்சு. அதுக்கு முகமோ உருவமோ சரியாக தெரியல. ஆனால் அது அவங்கள பார்த்துக்கிட்டே இருந்துச்சுன்னு மட்டும் புரிஞ்சுது. அஜய் பயந்து பயத்தில் அலர்னான். கையில் இருந்த உப்பு பாக்கெட்டை பிரித்து 2 பேரையும் சுற்றி ஒரு வட்டம் போட்டான். 2 பேரும் அந்த உப்பு வட்டத்துக்குள்ளே பயந்து போய் உட்காந்துருந்தாங்க. அந்த உருவம் அசையாமல் அங்கேயே நின்றுச்சு. அவங்களால நேரத்தை கூட பார்க்க முடியல. ஒவ்வொரு நொடியும் ஒரு யுகம் மாதிரி போச்சு. விசித்திரமான முனங்கல் சத்தமும் நடக்கிற சத்தமும் வீடு முழுக்க கேட்டுச்சு. எப்படியோ அந்த ராத்திரியை கடந்துட்டாங்க. சூரியனோட முதல் வெளிச்சம் ஜன்னல் வழியாக உள்ளே வந்த பிறகுதான் அவங்க மெதுவாக எந்திரிச்சாங்க. அந்த உருவம் அங்கே இல்லை. ஆனால் அந்த ராத்திரியோட அதிர்ச்சி அவங்கள விட்டு போகவே இல்லை. அந்த சம்பவத்துக்கு பிறகு கவினுக்கு பல மாதம் மனநல சிகிச்சை தேவைப்படுச்சு. அவனோட வாழ்க்கையில் அந்த ஒரு ராத்திரி ஏற்படுத்தின பாதிப்பு இன்னைக்கு வரைக்கும் தொடருது. ஸோ இப்போ ஒரு பெரிய கேள்வி என்னன்னா, கவினுக்கும் அஜய்க்கும் என்னதான் நடந்துச்சு? நிஜமாவே மிட் நைட் மேன் ஒரு ஆள் இருந்தானாங்க, இல்லை இது முழுக்க முழுக்க அவங்களோட மன பிரம்மையா? பல மனநல நிபுணர்கள் என்ன சொல்கிறாங்கன்னா, மிட் நைட் கேம் மாதிரி ரிச்சுவல்ஸ் நம்ம சப்கான்ஷியஸ் மைண்ட்குள்ளே ஒளிஞ்சிட்டு இருக்க பயத்தை ட்ரிகர் பண்ணுது. இருட்டு, தனிமை, அப்புறம் பயமுத்துற விதிகள், இது எல்லாம் சேர்ந்து நம்ம மூளையை இல்லாத விஷயங்களை கற்பனை செய்ய வைக்குது. நம்ம கேட்குற சத்தங்கள் அந்த வீட்டில் ஏற்படுற சாதாரண அசைவுகளாக கூட இருக்கலாம். நம்ம பார்க்குற உருவங்கள் இருட்டில் நம்ம கண்கள் உருவாக்குற விஷுவல் ஹாலுசினேஷனாக கூட இருக்கலாம். ஆனால் இன்னொரு பக்கம் பேரானார்மல் ஆய்வாளர்கள் என்ன சொல்கிறாங்கன்னா, இந்த மாதிரியான சடங்குகள் நிஜமாவே நெகட்டிவ் எனர்ஜியை ஈர்க்கிற ஒரு வழியை திறக்குதுன்னு நம்புகிறாங்க. உங்கள் பெயரையும் ரத்தத்தையும் பயன்படுத்தும் போது நீங்கள் அந்த சக்திக்கு நேரடியாக உங்களை ஐடென்டிஃபை பண்ணுறீங்க. 22 முறை கதவை தட்டுறது அந்த உலகத்தோட ஒரு கனெக்ஷனை ஏற்படுத்துகிற முயற்சிங்கிறாங்க. இன்ட்ரெஸ்டிங்காக இந்த விளையாட்டை வச்சு இந்த மிட் நைட் கேம் 2013, த மிட் நைட் மேன் 2016 சில படங்கள் வந்திருக்கு. ஃபேக்ட் என்னன்னா, இந்த விளையாட்டை விளையாடி யாரும் இறந்ததா அதிகாரப்பூர்வமாக எந்த ஒரு பதிவும் இல்லை. ஆனால் அது மனசளவில் ஏற்படுத்துகிற சைக்காலஜிக்கல் டேமேஜ் ரொம்பவே உண்மையானது. பயம், பதட்டம், மன அழுத்தம்னு கடுமையான பிரச்சனைகளுக்கு இது வழிவகுக்கும். மொத்தத்தில் மிட் நைட் கேம் ஒரு சுவாரஸ்யமான ஆனால் ரொம்பவே அபாயகரமான ஒரு நவீன திகில் கதை. அது உண்மையிலே ஒரு அமானுஷ சக்தியை கூட்டிகிட்டு வருதோ இல்லையோ, உங்கள் மனசோட ஆழத்தில் தூங்கிட்டு இருக்கிற பயங்கிற மிருகத்தை கண்டிப்பாக தட்டி எழுப்பும். கவின் அஜய் அனுபவம் நமக்கு சொல்கிற பாடம் ஒன்று தான். சில கதவுகள் மூடியே இருக்கிறது தான் நல்லது. சில ரகசியங்கள் ரகசியமாகவே இருக்கிறது தான் நம்ம உயிருக்கு நல்லது. எந்த காரணத்துக்காகவும் சும்மா விளையாட்டுக்கு கூட இந்த மாதிரி சடங்குகளை முயற்சி செய்யாதீங்க. உங்கள் க்யூரியாசிட்டி உங்கள் வாழ்க்கையை விட பெருசு இல்லை. மிட் நைட் கேம் பற்றி நீங்கள் வேறு ஏதாவது கேள்விப்பட்டிருக்கீங்களா? உங்கள் கருத்துக்களை கீழே கமெண்ட்டில் சொல்லுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூடவே இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் உடனடியாக உங்களுக்கு வந்து சேரும். இதே மாதிரி அடுத்து ஒரு ஸ்பைன் சில்லிங் கான்செப்டில் நம்ம சந்திக்கலாம். அதுவரை இது உங்கள் நிழல் சேனல்.